இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போட்டது. ஓகேவா? ஸோ 1773 ரெகுலேஷன் ஆக்ட், ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1773. இப்போ இந்த நேரத்துலலாம் வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? என்ன போர்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சுதந்திர போர்னு அதை தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு சுதந்திர போர்னு கூட சொல்லுவாங்க. சரியா? 1773 ரெகுலேஷன் ஆக்ட் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ரெகுலேஷன் ஆக்ட்டுக்கு வந்து என்னென்னா, லார்டு நார்த்து வந்து பிஎம்மாக இருந்தாங்க. சரியா? அந்த நேரத்தில் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து யார் இருக்காரு? லார்டு நார்த்து. அவர் இருந்த காலத்தில் தான் இந்த ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறது கொண்டு வந்தாங்க. இப்போ 1773 லார்டு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாக வந்துச்சு அந்த நேரத்தில். ஓகேவா? அந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபுல்லாக பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலுக்கு கீழே வந்துச்சு. ஓகேவா? அடுத்து கவர்னர் ஆஃப் த பெங்கால். அதுக்கு முன்னாடி என்னது, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேக்ஸிமம் அவங்க வந்து நிறைய ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அது லார்டு நார்த்து தான் கொண்டு வந்தார். லார்டு நார்த்து யார் கொண்டு வந்தார்னா, லார்டு நார்த்து. எப்போ? 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். அப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால்னு பார்த்தா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸு. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸு கவர்னர் ஆஃப் பெங்கால். கவர்னர் ஆஃப் பெங்கால்னு பார்த்தோம்னா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸு. கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஆஃப் பெங்காலுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஹெட்டு மாதிரி. எந்த 3 பிரசிடென்சிக்குன்னா, கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், இந்த 3 பிரசிடென்சியாக பிரிச்சிருந்தாங்க. 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் எத்தனை பிரசிடென்சி இருந்துச்சுன்னா, கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், மொத்தம் 3 பிரசிடென்சி. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். அதுக்கு ஹெட்டு வந்து எதுனா கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகேவா? ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யார்? வாரன் ஹேஸ்டிங். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யார்? வாரன் ஹேஸ்டிங். அதுக்கடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்த்தோம்னா 1774 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா ஆரம்பிக்கிறாங்க. 1774 ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா ஆரம்பிக்கிறாங்க. எலிசா இம்பே ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எலிசா இம்பே தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யார்? எலிசா இம்பே. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து எலிசா இம்பேங்கிறது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்ஆர்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமில் கூட இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து வந்து அதர் 3 ஜட்ஜஸ், சாம்பர், லைம்ஸ்டர், ஹெய்டி. அதர் 3 ஜட்ஜஸ். ஓகே, அதர் 3 ஜட்ஜஸ் வந்து யார்? சாம்பர், லைம்ஸ்டர், ஹெய்டி. ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா எலிசா இம்பே. அவர் கூட வந்து இந்த சாம்பர், லைம்ஸ்டர், ஹெய்டி. 1774 ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாங்க. கவர்னர் ஜென்ரல் மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாரோட கண்ட்ரோல் கீழேன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலுக்கு கீழே வந்து இவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1773 என்னென்ன பார்க்குறோன்னா, 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து லார்ட் நார்த்துங்கிறவர் கொண்டு வந்திருக்காரு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால் கீழே வந்து கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸுங்கிற 3 பிரசிடென்சி வந்துச்சு. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்கு. அதுக்கடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து பார்த்தோம்னா 1774 சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அடுத்து எலிசா இம்பே. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா யார்? எலிசா இம்பே. அதர் 3 ஜட்ஜஸ் சாம்பர், லைம்ஸ்டர், ஹெய்டி. கவர்னர் ஜென்ரல் மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கவர்னர் ஜென்ரல் வந்து மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித் கன்சென்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அப்படி அந்த ஒரு இது யார் எந்த ரெகுலேஷன் ஆக்டில் வந்து மேக் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 1773. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிட் இந்தியா ஆக்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.